ஏசாயா 53:4 வாசியுங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உங்க துக்கங்களை இயேசு சுமந்தார். Your sorrows he bore on his shoulder. அன்னாள்னு ஒரு பெண் இருந்தார். அவள் கல்யாணமாகி குழந்தை பிறக்கல. அவள் கணவன் இன்னொரு பெண்ணை சேர்த்துக்கிட்டான். அவளுக்கு குழந்தைகள் இருந்து. அதனால இந்த அன்னாளுடைய சக்கலத்தை இவள் ரொம்ப நையாண்டி பண்ணா. அன்னால அதை தாங்கிக்க முடியல. 1 சாமுவேல் 1:6 எப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் व्यसனப்படுத்தினாள். இன்றைக்கு ஒரு சிலர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகள் மத்தியில் நீங்கள் துக்கப்படும்படி உங்களை மிகவும் व्यसனப்படும். அவர் உங்கள் துக்கங்களை அறிந்திருக்கிறார். யோபு என்ற ஒரு பக்தன் இருந்தார். அவன் வாழ்க்கையில் எதிர்பாராத இழப்புகள், சரீரத்தில் அதிகமான பலவீனம். பிரியமல் யோபு 2:13 அவனை பற்றி சொல்லியிருக்குது. அவன் துக்கம் மகா கொடிய துக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை, உங்கள் துக்கம் மகா கொடிய துக்கம். ஒரே ஒரு வேத பகுதியை நான் சுட்டி காட்டுகிறேன். பிரியமானவர்களே, ஏசாயா 53:3 வாசிக்கிறோம். அசட்டை பண்ணப்பட்டவர். உங்களுக்கு ஏன் துக்கம் வருது தெரியுமா? நீங்கள் அசட்டை பண்ணப்படுறதுனால. ஒருத்தர் பொருட்டாவே நினைக்கல. உன் மாமியார் உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கல. உன் புருஷன் ஒரு பொருட்டாவே நினைக்கல. உன் மனைவி உன்னை அசட்டை பண்ணுறா. உன் துக்கம் தாங்கப்படலை. அவர் அசட்டை பண்ணப்பட்டார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். அங்கே வீட்டில எல்லாம் உட்காந்து கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆஃபீஸில், சபையில், நீ படிக்கிற ஸ்கூலில், வேலை பார்க்குற இடத்துல 4 பேர் நின்று கூட்டமாக பேசுகிறாங்க. ஒன்றை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. துக்கம் வருது. துக்கமாக இருக்கு. நீ புறக்கணிக்கப்பட்டாய். துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். இதெல்லாம் தான் நமக்கு வந்த வலி. இதைதான் நமக்கு வந்த வலி. அசட்டை பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, பொய்யா குற்றம் சாட்டுறாங்க. துக்கம் தாங்க முடியலை. அவர் நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார்.